ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா, தமிழ் புத்தாண்டு பழங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி. இந்த கும்ப ராசிக்கு எப்படி இருக்கு பலன்கள், அதே மாதிரி இந்த பெயர்ச்சிகள்னால இவங்களுக்கு எந்த வித மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா. தனஸ்தானம் சர்வீஸுக்கு உண்டான தொழிலுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய 6ஆம் இடம். இந்த ரெண்டுலேயும் 2 ராஜ கிரகங்கள். தனஸ்தானத்தில் சனி, 6ஆம் இடத்துல குரு. இதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய யோகம். ஜன்மத்தில் இருக்கிற ராகு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, சதயத்தில். ஆமாம். அதுக்கப்புறம் டிசம்பரில் தான் 12க்கு போகிறாரு. டிசம்பரில் 12க்கு போனாலும் தொழில் சார்ந்து நன்மை செய்வார். ஸோ ஆக மொத்தம் கும்பத்துக்கு எல்லாமே அமைப்பு தான். இப்போ ஜூன் வரைக்கும் சுபகாரியங்களுக்கு நல்லா இருக்கு. அதாவது விசேஷங்கள், குழந்தை பிறப்பு, திருமணம், இது மாதிரி விஷயம். அடுத்து ஜூனுக்கு அப்புறம் தொழிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சுருக்கமாக சொன்னால் பிரச்சனை இல்லாத ஒரு வருடம். இது கேட்கறக்கே இனிமையா இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய பிரச்சனைகள் உண்டாகி நிறைய மன வருத்தமாகி யாரையெல்லாம் நம்பணுமோ அவங்களெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த காலத்தில் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சார்ட் அவுட் ஆகிறதுக்கு நேரம் வந்துருச்சு. சிம்பிள் அப்படி எடுத்துக்கலாங்களா? ஆமாம், சிறப்பு. அதே மாதிரி இப்போ தொழில் ரீதியாக இவங்க வந்து மறுபடியும் ஒரு சுய தொழில் பண்ணலாம்னு நினைக்கும் போது பண்ணலாமா? 6ஆம் இடத்துல குரு வரும்போதே அவருக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு அது சப்போர்ட், 2ஆம் இடத்துக்கு சப்போர்ட். அதனால் இப்போ இருந்து பிளான் பண்ணி இப்போ இது பண்ணுறதுக்குள்ளே ஜூன் மாதம் வந்துடும். நீங்கள் சொன்ன திரிகோணம் 2010 2010 கனெக்டிவிட்டி. அழகாக தொழில் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணலாம், ஃபைனான்ஸ் பண்ணலாம், மற்றும் மார்க்கெட்டிங் பண்ணலாம், வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் பண்ணலாம். அனைத்து வித வகையிலையும் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இருக்கிறதே குரு சனி நட்சத்திரங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு அந்தந்த ஸ்தானத்துக்கே வருதுன்னு எடுத்துக்கணும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுப பார்வை பார்ப்பாங்க. இப்போ கும்பத்துக்கு வந்து 10ஆம் இடம் அப்படிங்கிறதுல வந்து விருச்சிக ராசியாக இருந்தாலும் கூட அந்த ராசிக்கு கணக்கெடுக்கும்போது 8ஆம் இடத்துல இப்போ குரு இருக்கார். அதனால் அப் டு ஜூன் வரைக்கும் என்னென்னா அகம் சார்ந்த தொழில் தான் நல்லா ஓடும். கமிஷன், மீடியா, ஐடி, இது மாதிரி விஷயங்கள் நல்லா ஓடும். ஆஃப்டர் ஜூன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லைன்லாம் நல்லா ஓடும். ப்ரொடக்ஷன் சைடில். அதனால் அப்படி பிரித்து நம்ம பார்த்துக்கலாம். எப்போவுமே 5, 9 மோசமான ஸ்தானம். நீங்கள் சொன்ன மாதிரி சிவனேன்னு இருக்கணும். சும்மா இருக்கிறது 5, 9. அதே 2, 6, 10 வரும்போது பாசிட்டிவாக இயங்கும். அதே 8, 12 வரும்போது 2க்குமே பிரச்சனை பண்ணணும். இப்போ நமக்கு 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இப்போ டிசம்பருக்கு மேலே ராகு வந்தாலுமே கூட அந்த ராகு வந்து அகம் சார்ந்த விஷயத்துக்கு தான் மைனஸாக இருப்பார் ஒழிய தொழிலுக்கு மைனஸாக இருக்க மாட்டார். ஏன்னா விருச்சிகத்துக்கு வந்து அது பாசிட்டிவ். பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிகமாக ஆசைப்பட்டேன், பேராசைப்பட்டு கொஞ்சம் பெருநஷ்டம் மாதிரி ஆயிடுச்சு, நம்ம என்னன்னா உடனுக்குடனே சம்பாதிக்கிறது, உடனுக்குடனே மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வந்துச்சு, அதில் பணத்தை போட்டு ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற. கும்பத்தில் அவங்கள வழி நடத்துறதே ராகு பகவான் தானே. அதனால் அது வேகமாக படபடப்பு, வேகமாக சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஆர்வம். எங்கே பார்த்தாலும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்கே என்ன ட்ரெண்டிங் நடக்குது, என்ன வளர்ச்சி நடக்குதுன்னு. அதில் நாம் அடாப்ட் ஆகி டக்குன்னு முன்னேறிட மாட்டோமா? அந்த ஒரு வேகம் அந்த பாம்பின் தலைக்கும் உண்டு. கொஞ்சம் வேகமாக இருந்திருக்கலாம். ஆமாம், அதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுற கிரகம் குரு தான். யாருடைய ஜாதகத்தில் இந்த ராகும் குருவும் கெட்டு போயிருக்கோ அவங்கெல்லாம் வந்து நம்பி ஏமாறக்கூடிய வகையில் வேலை செய்யும். கும்பத்துக்கு நல்லா இருக்கிறவங்க திசை நடந்ததுன்னா யோகம்தான். ராகுவோ குருவோ திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகம். சிறப்பு. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகளை கம்மியாகுமா? அதாவது இப்போ சனி திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் மைனஸ் இருக்கு. புத்தி நடந்தாலுங்களா? சனி திசை புத்தி அந்த டைம் வரும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ நம்ம நாக்கில் சனின்னு சொல்கிறோம் இல்லையா, வாக்குஸ்தானத்தில் சனி. இந்த வாக்குஸ்தானம் என்பது கணவனுக்கோ மனைவிக்கோ 8ஆம் இடம். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம பேசுனா அங்கே டென்ஷன் ஆகுது, நம்ம பேசுகிற பேச்சு அங்கே வந்து வருத்தத்தை கொடுக்குது, அவங்களால ஒரு அவஸ்தைக்கு ஆளாகிறாங்க. அப்படிங்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அதில் கவனம் எடுத்துக்கணும். ஆஃப்டர் ஜூன் பார்க்கும்போது இன்னும் அதிகமாகும். ஏன்னா குருவும் சுபத்துவத்தை குறைச்சிக்கிறாரு, 5லேருந்து 6க்கு வந்துடுறாரு. அப்போ இது ராகு வேற 12க்கு வந்துடுறாரு. அப்போ 2ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடம் எல்லாமே ரெட்டப்படை.
இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பொருளுக்கு ஓகே. வெளியில வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார ரீதியா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. ம். எப்ப வீட்டுக்குள்ள போறோமோ, அங்க பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ம். அது கொஞ்சம் கவனமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கால் கட்டு போடணும் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் போராடுறாங்க. பட் என்னன்னா கரெக்டாக அமைய மாட்டேங்குது. ஜாதகம் ஏதோ ஒரு பிரச்சனை ஜூன் சொல்றாங்க. மாசத்துக்குள்ள உங்களுக்கு ப்ராம்ப்டா அமையும். ஓ. ஏன்னா குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல புனர்பூசத்துல இருக்காரு. ம். அவர்தான் குடும்பாதிபதி. ம். குடும்பத்தை ஏற்படுத்திடுவார். பிஃபோர் ஜூன் கன்ஃபார்ம் ஆயிடும். இவங்க நினைத்த வாழ்க்கையை அடைய போறாங்க. ஆமா, கன்ஃபார்ம் ஆயிரும். சில பேருக்கு சனி திசை நடக்கிறவங்களுக்கு இப்ப வந்து அதுல குரு புத்தி அந்தரமெல்லாம் வரும்ல, ம், ம். அதுல செஞ்சு கொடுத்தோம். ஐயா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுக்கணும். எப்பவுமே காசு கிடைக்கும் போது ஆரோக்கியம் கொஞ்சம் மைனஸ் ஆகும். ஏன் வந்து இயற்கை 6ஆம் இடத்த நோயின்னு சொல்லுதுன்னா, 6ஆம் இடத்துல வேலை பார்க்கறதுனால உடம்பு தேஞ்சு போகுது நோயின்னு சொல்லுது. அருமை. அப்படிப்பட்ட 6ஆம் இடத்துல தான் குரு வர்றாரு. ம். அப்ப 2ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கும் குருவுக்கும் நோயை வளர்க்குற தன்மை அதிகம். ம். அப்ப எந்த மாதிரி நோய் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து சுவாச உறுப்புகள், நுரையீரல் சம்மந்தப்பட்டது, ம். சுகர் சம்மந்தப்பட்டது மற்றும் கொலஸ்ட்ரால், கொழுப்பு, ஃபேட்டு இது சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே அடிவயிறு தொடர்புடையது, குடல் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் தேவை. அவங்க ஜாதகப்படி அந்த புள்ளி இருக்கும் டிகிரி பிரகாரம். அப்போ 6ஆம் பாவ புள்ளி எந்த கிரகமாக வருதோ அவங்க பிறந்த ஜாதகத்தில் அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதன் தொடர்பான நோய்கள் அங்கே கண்டிப்பாக வரும். அதே மாதிரி அதனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. சிறப்பு. வண்டி வாகன யோகம் எப்படிங்க இருக்கு? அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆஃப்டர் ஜூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நல்ல எதிர்பார்த்த ஒரு அமைப்பு இருக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, வாகனத்தையே தொழிலாக பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் நடத்துறது, அது வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட லோன் கிடைக்கிறது, எல்லாமே பாசிட்டிவாக. வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சம்பளம் கிடைக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் அப்ராடில் கிடைக்க ஒரு வாய்ப்பு வருது. அது நம்ம எடுத்து இப்போ பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். இப்போ இருந்தே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு ராகு ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா ராகு நின்ற நட்சத்திரம் சதயமாக இருக்கிறதுனால அவர் மகரத்தின் பலனையும் தர்றாரு, 12ஆம் வீட்டின் பலனையும் தர்றாரு. ஆஃப்டர் ஜூன் வந்து குருவும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் நிறைய கும்பத்துக்கு வந்து மகரத்தில் ராகு வந்தாலுமே 12ஆம் இடத்துல வந்தாலுமே வெளிநாட்டுக்கு வேலைக்கு அது சப்போர்ட்லாம் அற்புதமாக வேலை செய்யும். வேலை கிடைக்காதவங்களுக்கு கூட வெளிநாடு வேலை கிடைக்கும். இவங்க எந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும்? இவங்களுடைய இதில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நாக்கில் சனின்னு சொல்கிறோம், அது ஒன்று. ரெண்டாவது பணம் விஷயத்தில் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு நாம் கொஞ்சம் அசால்ட்டாக பண்ணிடக்கூடாது. பணம் சேமிப்பு வந்து வேணும். அதனால் சனின்னு 2ஆம் இடம் அப்படின்னாலே ஒரு சிறு தொகைன்னு அர்த்தம். இதே குருவாக இருந்தால் பெருந்தொகை, சனியாக இருக்கிறனால சிறு தொகை. இது 10ஆவதுக்கு டிசம்பருக்கு மேலே ராகு 12க்கு வர்றாருன்னா அகம் சார்ந்த செலவுகள் கொடுப்பார். எப்போவுமே பாருங்கள், 12ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் குழந்தைகளுக்கு செலவுகள் வரும், குழந்தைகள் சார்ந்த செலவுகள் வரும். அதே மாதிரி இப்போ இருக்கிற ராகு, ஜென்ம ராகு என்ன பண்ணுது அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் 12ஆம் வீட்டில் இப்போ வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, வயசானவங்க சம்மந்தப்பட்டது, அல்லது டோட்டலாகவே மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக தான் இந்த ராகு வேலை செய்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் வேலை செய்கிறார். அதனால் இதில் வந்து நீங்கள் ஒரு பிளான் வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் இல்லாதவங்க இன்சூரன்ஸ் கவர் பண்ணிக்கணும். திடீர் பிரச்சனை நமக்கு வராதுன்னு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற நோய் கூறுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எதை எடுத்தாலும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அதனால் அதில் பார்த்துக்கிறது நல்லது. 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அந்த 8ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம். அந்த ஒரு அமைப்பில் அது வேலை செய்யத்தான் செய்யும். அட்டமாதிபதி சாரத்தில் தான் சனி போகிறார் ரேவதியில். அதனால் ஹெல்த் இஷ்யூஸுக்கு செலவுக்கு ரெடி பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் அந்த அளவுக்கு தொழில் நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா, வருமானம் நல்லா. சிறப்பு ஐயா, அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் இறுதியாக இருக்கக்கூடிய மீன் ராசி பற்றி பார்த்துக்கலாம். நன்றி.